ஜெயலலிதா ஆட்சி காலத்தில்தான் ஒப்பந்த செவிலியர் முறை கொண்டுவரப்பட்டதாகவும் அதனால் செவிலியர்கள் போராட்டத்துக்கு காரணமே ஜெயலலிதா அரசுதான் எனவும் குற்றம் சாட்டியுள்ள மா சுப்பிரமணியன் தற்போது உள்ள 169 செவிலியர் காலி பணியிடங்களையும் நிரப்பும் நடவடிக்கைகள் 2 நாட்களில் முடிந்துவிடும் என தெரிவித்துள்ளார். 69 காலி பணியிடங்களை 2 நாளில் நிரப்புறதுக்கான அந்த பணிகளும் முடிந்து விட்டது. அவங்க அந்த தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் வந்த பணியிடங்கள்லாம் நிரப்பணும்னு சொல்றாங்க. அது இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் 3614 பேருக்கு பணியாணைகளை தந்திருக்கிறோம். இந்த எம்ஆர்பி செவிலியர்கள், இந்த ஒப்பந்த செவிலியர்கள்ங்கிற இந்த கான்செப்டே எப்போ உருவாச்சுன்னா ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்த போது தான், 2014-15 தான். அதுக்கு முன்னாடியெல்லாம் பர்மனன்ட் போஸ்ட் தான். அந்த ஒப்பந்த செவிலியர்கள்ங்கிற இந்த கான்செப்ட் 14-15க்கு அப்புறம் தான் வந்தது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள்லாம் அறிக்கை விடுறாங்க. ஆனால் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு அதை கேட்கறதுக்கும் மற்றவர்களும் அது ஒரு மாதிரியா இருக்கு. என்ன காரணம்னா, இது வந்ததே, இந்த பிரச்சனைகள் வந்ததே காரணம் அவங்க தான். 2014-15 இந்த ஒப்பந்த செவிலியர்கள்ங்கிற நியமனத்தை ஏற்படுத்தும் அவங்க தான். 2019-20 கொரோனா பேரிடர் காலத்தில் ஒப்பந்த செவிலியர்களை கூடுதல் படுத்தும் தான் அவங்க தான். அதை பண்ணிட்டு எந்த விதமான விதிமுறைகளுக்கும் இல்லாமல் இது மாதிரி பண்ணிட்டு அப்போ இவ்வளோ பேரை பணிநிரந்தரம் பண்ணுறதுக்கோ இந்த கூடுதல் பணியிடங்களை உருவாக்குவதற்கோ எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஆனால் இன்னைக்கு அவங்க போராட்டம் சொன்ன உடனே நீலி கண்ணீர் வடிக்கிறாங்க. இந்த அரசை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இதுவரை இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒப்பந்த செவிலியர்களாக இருந்தவர்களை பணி நிரந்தரம் செய்திருப்பது 3783. இதை அவங்களுமே மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொள்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை இன்னமும் கூடுதல் இடங்களை உருவாக்கணுங்கிறது.